இப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க சார். இப்போ எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை ஒன்று, ஆண் குழந்தை ஒன்று இருக்குது. இப்போ அதை விட்டுட்டு என் மனைவி 2வது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னி வரைக்கும் 2 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு நாள் கூட வந்து என் பசங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா, பிடிச்சாங்க ஒரு வாரத்தோட பார்த்ததும் கிடையாது. இப்போ அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பூராமே எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமாம் அப்ப சார். நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஏன் சார் பசங்களுக்கு யார் சார் பார்க்குறது? பொட்ட பிள்ளைக்கு சார் 10 வயசு ஆகிடுச்சு சார் பாப்பாவுக்கு. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு இது நல்லது கேட்டதுன்னா நான் ஒரு அப்பாவா அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி தர முடியும், கிட்ட இருந்து சொல்லித்தர முடியாது. ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு வந்து ஒரு அப்பாவை என்ன சார் பண்ண முடியும்? நாளைக்கு அந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்றா, இது பண்றா, நாளைக்கு வந்து ஒரு இல்ல இதுதானே பிராக்டிகல் பிரச்சனை. இதுக்கு தானே அவங்க மறுமணம் சொல்றாங்க. இப்ப நீங்களே இந்த பிரச்சனையை சொல்றீங்க. ஆமா சார். அதனால அவங்களும் சொல்றாங்க. சார் புரியுதுங்க சார். இப்போ என்னன்னா இப்போ அந்த பிள்ளைங்க வந்து அம்மாங்கிற அளவுக்கு வேற இடத்துல யாரும் காட்ட முடியாத அளவுக்கு பாச லவ் எல்லாமே அவன் மேலே அதிகம் வச்சுட்டேன் சார். இன்னமும் சொல்ல போனா அவன் மேலே லவ் எனக்கு குறையவே கிடையாது. இவ்வளோ துரோகம் பண்ணி போயுமே இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா என் லவ் எல்லாமே உண்மையாக இருந்ததுனால அவங்க இன்னுமே மறக்க முடியல. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே என் மனசுக்குள்ள